வணக்கங்க. இப்போ நம்ம பஃபெட் வந்து 1950க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேசுறோங்க. இப்போ 1950ல வந்து நம்ம பஃபெட் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல சர்க்குலேட்டிங் மேனேஜரா போஸ்டிங் வாங்குறாரு. அ அதாவது பார்த்தீங்கன்னா, அவரு கீழ வந்து 50 பேர் வேலை செய்வாங்க. சின்ன பசங்க தான் எல்லாமே. எல்லாருமே வேலை செய்வாங்க. எங்கெங்கெல்லாம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெரு குடுத்துருவாரு. இது மாரி 50 தெருக்கு போய் அவங்கலாம் போய் டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க. கரெக்ட்டா டெலிவரி போயிருது அப்படிங்கிறத பார்க்குற இடம் தான் அது. சரிங்களா? இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதா இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்றதா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நம்ம பஃபர் என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ண வந்து வேலைக்கு எடுக்குறாரு. வேலைக்கு எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பசங்க வந்து வேலைய விட்டு நின்றாங்க. "என்னடா நின்றான்னு?" சொல்லி போட்டு அந்த பசங்கள, "வாப்பா ஏன் வேலைய விட்டு நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இது வந்து பெண்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வேலை வந்துருச்சு. இதுக்கு மேல வந்து நாங்க வந்து இந்த வேலைய நாங்க செய்ய மாட்டோம். இத நாங்க செய்யறோம்னா எங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு." அப்படிங்கிற மாரி பேசுனதுனால, அவங்கள வேலைய விட்டு நின்னுட்டாங்க. இதனால பஃபெட் இதுலயும் ஒரு சில விஷயங்கள்லாம் மேலாண்மை பத்தி இதுலருந்து கத்துக்கிறாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசி பென்னில வந்து வேலை செய்றாரு. அது வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 75 சென்ட் அவருக்கு வருமானம். ஜேசி பென்னி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 1940லேருந்து ஒரு 50 காலகட்டங்கள்ல நம்ம ஊர்ல எப்படி டிமார்ட், ரிலையன்ஸ் மார்ட்டு இந்த மாரிலாம் இருக்குது இல்லங்க. இது மாதிரி அந்த காலகட்டங்கள்ல ஜேசி பென்னி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடை அது. அந்த கடையில வந்து இவருக்கு வந்து ஆண்கள் சட்டையெல்லாம் விக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அதில வந்து ஒரு சின்னதா ஒரு கிட்டார் ஒண்ணு வாங்குறாருங்க. இவரு எதுக்கு தெரியுமா கிட்டார் வாங்குறாரு? ஏதாச்சும் ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணி டேட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு, இல்ல ஒரு லைஃப் பார்ட்னரா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அந்த கிட்டார வாங்குறாரு. கிட்டார் தான் கிடைச்சது, பொண்ணு கிடைக்கல. ஏன் தெரியுங்களா பொண்ணு கிடைக்கல? இப்போ நம்மலாம் வந்து அ ஒ ஒரு பொண்ண கரெக்ட் பண்றோம்னு வைங்க. கூட்டிட்டு போயிட்டு தேனே, மானே, பொன்மானே, அழகு தேவதையே அப்படின்னெல்லாம் நெறையா பேசினா தான் அது வேலையாகும். ஆனா நம்ம பஃபெட்டு அங்க போயிட்டுமே அந்த பொண்ணுகிட்ட உட்காந்துட்டு இன்வெஸ்டிங்னா என்ன? ஈக்விட்டினா என்ன? அ ஒரு கம்பெனி எப்படி வாங்கணும்? ஒரு கம்பெனி எப்படி பார்க்கணும்? இந்த கம்பெனி என்ன பண்ணுது? அந்த கம்பெனி என்ன பார்க்குதுன்னு ஒரு 1 மணி நேரம் பேசினா பரவால்ல. டேட்டிங் ஃபுல்லா அதையே பேசுனா, அப்புறம் எந்த பொண்ணு தான் இருப்பா? எல்லாம் தெரிஞ்சு தான் ஓடிருவா. அதனாலயே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து டேட்டிங் செட் ஆகவே இல்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காலேஜில ஜாயின் பண்ணுறாரு. ஃபுல் டைம் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் கம்பெனி போகுது, ஒரு பக்கம் வேலை பார்க்குறாரு, ஒரு பக்கம் படிக்கணும். இதெல்லாம் ரொம்பவே பிஸியான டைமுங்க. அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கார் கம்பெனிய பார்க்குறாரு. அந்த கார் கம்பெனிய வந்து ஷார்ட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஷார்ட் அப்படின்னா, என்ன உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியோடைய பங்கு விலை அ ஏறாது. இல்ல ஒரு அதிகமான மதிப்பு ஆயிருச்சு. இல்ல கம்பெனிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆகப்போகுது. இந்த ஷேரோட வேல்யூ கீழ குறைய போகுது அப்படின்னு தெரிஞ்சு